வங்கதேசத்துல இந்திய எல்லைக்கு பக்கத்துல திடீர்னு அமெரிக்க ராணுவம் குவிக்கப்படுதாம். என்ன நடக்குதுன்னு கேட்டா எல்லாருக்கும் ஒரு ஷாக் தகவல் காத்திருக்கு. போன வருஷம் வங்கதேசத்துல ஹசீனா அரசு கவிழ்ந்ததும் சிட்டகாங் பகுதியில அமெரிக்க ராணுவத்தின் நடமாட்டம் அதிகமாகியிருக்கு. இது இந்தியா மியான்மர் எல்லைக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. ஜப்பான்ல இருந்து வந்த அமெரிக்காவின் C-130J போர் விமானம் இங்க வந்து இறங்கியது இந்த சந்தேகங்களை இன்னும் அதிகமாக்குது. இது சும்மா சாதாரணமான நிகழ்வு இல்லைன்னு பலரும் சொல்றாங்க. ஹசீனா ஆட்சியில இருந்த வரைக்கும் இப்படி வெளிநாட்டு ராணுவம் வர்றது இல்லையாம். ஆனா இப்போ அடிக்கடி கூட்டு பயிற்சிங்கிற பேர்ல படைகள் வந்துகிட்டே இருக்கு. பயிற்சிகள் முடிஞ்சதும் கூட சில அமெரிக்க படைகள் அங்கேயே தங்கிடுறாங்களாம். இது வங்கதேச ராணுவத்துக்கே பிடிக்கலையாம். ஆனாலும் முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு எதுவும் பேசாமல் இருக்கிறதால அவங்களாலையும் எதுவும் செய்ய முடியல. ஹசீனா அரசு கவிழ்ந்ததே அமெரிக்காவின் சதிதான் என்றும் செயின்ட் மார்ட்டின் தீவை அமெரிக்காவுக்கு தர மறுத்ததுதான் இதுக்கெல்லாம் காரணம்னு ஹசீனா ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உண்மையா இருந்துச்சுன்னா நம்ம நாட்டு பக்கத்துல பெரிய அளவுல அரசியல் மாற்றங்கள் நடக்கிறதற்கான அறிகுறிகளா இதை நம்ம பார்க்கலாமா? உங்க கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க.